இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள், இல்லையேல் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள். ஃபலினாவிற்கு எதிராக அமைதி மறியல். மாணவர்கள் நலன் சார்ந்த தங்களின் 6 கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் அல்லது கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலகுங்கள் என்று கோரி அமைச்சர் ஃபலினா சிடேக்கிற்கு எதிராக இன்று அமைதி மறியல் நடைபெற்றது. புத்ராஜயாவில் கல்வி அமைச்சின் கட்டடம் முன் இன்று காலை 10:30 மணியளவில் நடைபெற்ற இந்த அமைதி மறியலில் தாங்கள் முன்வைத்துள்ள 6 கோரிக்கைகளை 30 நாட்களுக்குள் அமைச்சர் ஃபலினா நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். அவ்வாறு நிறைவேற்ற தவறினால் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து ஃபலினா சிடே உடனடியாக விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். பகடிவதைக்கு ஆளான 1ஆம் படிவ மாணவி ஜாரா கைரினா விவகாரம் உட்பட கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் மாணவர் நலன், அவர்களின் பாதுகாப்பு சார்ந்த அம்சங்களை கல்வி அமைச்சர் என்ற முறையில் ஃபலினா சிடே அமல்படுத்த தவறிவிட்டார் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். உண்டோர் ஃபலினா என்ற வாசகம் உட்பட பல்வேறு ஸ்லோகங்களை தாங்கிய அட்டைகளையும் பதாகைகளையும் ஏந்திய நிலையில் நடைபெற்ற இந்த அமைதி மறியலை கபுங்கான் மஹாசிஸ்வா இஸ்லாம் மலேசியா மற்றும் ஹிம்புனான் அட்வொகாசி ரயாட் மலேசியா ஆகிய 2 அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்தன. சுமார் 20க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். அமைச்சர் ஃபலினாவிடம் நேரடியாக குறிப்பாணையை வழங்குவதே இந்த அமைதி மறியலின் நோக்கமாகும் என்று அவர்கள் தெரிவித்தனர். பின்னர் அந்த அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் வழங்கிய மகஜரை அமைச்சர் ஃபலினா சார்பில் கல்வி அமைச்சின் அதிகாரி ஃபைஸ் ரஷீத் பெற்றுக்கொண்டார். மலேசிய சோசியலிச கட்சியான PSMஇன் துணைத் தலைவரும் தோட்ட பாட்டாளிகளின் உரிமைக்காக போராடி வருபவருமான S. அருட்செல்வன் கைது செய்யப்பட்டதை வரிசை உட்பட பல்வேறு அமைப்புகள் கண்டித்துள்ளன. அருட்செல்வன் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதமானது என்று வரிசை கூறுகிறது. மேம்பாட்டிலிருந்து கைவிடப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட சாமானிய மக்களை பாதுகாக்க போராடி வரும் அருள்செல்வன் கைது செய்யப்பட்டிருப்பது அவர் ஆற்றி வரும் சேவைக்கு விடுக்கப்பட்டுள்ள ஒரு மிரட்டலாகும் என்று வரிசை குறிப்பிட்டுள்ளது. அருட்செல்வனை தடுப்பு காவலில் வைத்தது போலீஸ் துறையினர் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளனர் என்பது தெளிவாகிறது. அருட்செல்வன் கைது செய்யப்படுவதற்கு முன்பு போலீசாரின் விசாரணைக்கு அவர் மிகுந்த ஒத்துழைப்பு நல்கியுள்ளார். இருப்பினும் அந்த போராட்டவாதியை தடுப்பு காவலில் வைத்தது சட்டத்தை மீறியது, அதிகார துஷ்பிரயோகமாகும் என்று வரிசை வாதிட்டது. எனினும் மக்கள் பிரச்சினைகளுக்காக மிகவும் அமைதியாக போராடும் சமூக ஆர்வலர்களை கைது செய்ய வேண்டாம் என்று வரிசை வலியுறுத்தியது. அவ்வாறு கைது செய்யப்படுவது மக்களின் குரலை ஒடுக்குவதற்கு ஒப்பாகும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி நாடாளுமன்ற வெளி வளாகத்தில் தோட்ட பாட்டாளிகளுடன் இணைந்து மகஜர் சமர்ப்பிக்கும் நிகழ்வில் போலீசாருடன் நடந்த மோதல் தொடர்பில் அருட்செல்வன் கைது செய்யப்பட்டு கோலாலம்பூர் டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் சுமார் 6 மணி நேரம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். சட்டத்துறை அமைச்சை மீண்டும் நிறுவுவது தொடர்பில் தாம் தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 1995ஆம் ஆண்டு சட்டத்துறை அமைச்சு அகற்றப்படுவதற்கு முன்பு சட்ட விவகாரங்களை சட்டத்துறை அமைச்சே கவனித்து வந்தது. அதன் பிறகு சட்ட விவகாரங்களை கவனிப்பதற்கு பிரதமர் துறையின் கீழ் சட்ட விவகாரங்களுக்கான ஒரு தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கினார். தற்போது சட்டத்துறை விவகாரங்களை பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா சைட் ஒஸ்மான் கவனித்து வருகிறார். எனினும் சட்டத்துறை அமைச்சை மீண்டும் உருவாக்குவது மூலம் நாட்டின் சட்டத்துறை அமைப்பு சிறந்த கட்டமைப்பை கொண்டிருக்கும் என்றும் பிராந்தியத்தில் மலேசியாவின் பங்கை வலுப்படுத்த முடியும் என்றும் அன்வார் கூறினார். இவ்விவகாரத்தில் அமைச்சர் அசலினா மிகவும் உற்சாகமாக இருக்கிறார். மேலும் விரைவில் மாற்றங்களை செய்ய எப்போதும் தம்மை வற்புறுத்தி வருகிறார். எனவே சட்டத்துறை அமைச்சை நிறுவுவது குறித்து தாம் தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதாக அன்வார் குறிப்பிட்டார். தனது 3 வளர்ப்பு மகன்களை PVC குழாயினால் அடித்து காயப்படுத்தியதாக மின் டெக்னீஷியன் ஒருவர் சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 44 வயது சதீஷ்குமார் என்ற அந்த மின் டெக்னீஷியன் நீதிபதி டத்தின் சுருதா புடின் மற்றும் நீதிபதி கனகேஸ்வரி ஆகிய 2 வெவ்வேறு நீதிபதிகள் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டார். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 5:30 மணி அளவில் சிரம்பான் தமான் புக்கிட் முத்தியாராவில் உள்ள தனது வீட்டில் 15, 16, 19 வயதுடைய தனது 3 வளர்ப்பு மகன்களை PVC குழாயினால் கண்மூடித்தனமாக அடித்து காயம் விளைவித்ததாக
சதீஷ்குமார் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். அந்த 3 பிள்ளைகளின் சொந்த தாயாரான 39 வயது ஆர் தாரணி என்பவர் அதே வீட்டில் தனது 16 வயது மகனுக்கு கத்தியின் மூலம் காயம் விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். சதீஷ்குமார் 3 குற்றச்சாட்டுகளையும் தாரணி 1 குற்றச்சாட்டையும் எதிர்நோக்கி உள்ளனர். எனினும் இருவரும் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியதால் சதீஷ்குமார் 33,000 ரிங்கிட் ஜாமீனிலும் தாரணி 5,000 ரிங்கிட் ஜாமீனிலும் விடுவிக்கப்பட்டனர். நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஓர் அனைத்துலக பள்ளியின் முன்னாள் மேலாளரை மனநல பரிசோதனைக்கு உட்படுத்த சுங்கைப்பட்டாணி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. மேஜிஸ்ட்ரேட் அஸ்லான் பஸ்வி முன்னிலையில் குற்றம் சுமத்தப்பட்ட 56 வயது வி இளங்கோ மனநல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மருத்துவமனையின் அறிக்கையை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு உத்தரவிடப்பட்டது. தாம் மனநல காப்பகம் ஒன்றில் இருந்து வருவதாக இளங்கோ ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் அஸ்லான் பஸ்வி இந்த உத்தரவை பிறப்பித்தார். கிடா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு வர்த்தகரான டி சந்திரராஜன் என்பவர் கட்டம் கட்டமாக வழங்கிய 1.3 மில்லியன் ரிங்கிட் பணத்தை நம்பிக்கை மோசடி செய்ததாக சிரம்பானைச் சேர்ந்த இளங்கோ குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரை பல்வேறு வங்கி கணக்குகள் மூலமாக ஆன்லைன் வழி 56 வயது சந்திரராஜனிடமிருந்து இளங்கோ 1.3 மில்லியன் ரிங்கிட்டை பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கோலாலம்பூரில் தாம் பணியாற்றிய அனைத்துலக பள்ளியில் பல்வேறு குத்தகை வாய்ப்புகளை பெற்று தருவதாக கூறி சந்திரராஜனை நம்ப வைத்து பணத்தை கட்டம் கட்டமாக பெற்றதாக இளங்கோவிற்கு எதிரான குற்றச்சாட்டில் கூறப்பட்டுள்ளது. பள்ளியின் பழைய நண்பர்களை ஒன்று திரட்டி நடைபெற்ற ஒன்று கூடும் நிகழ்ச்சியில் இளங்கோவை மீண்டும் சந்தித்த தாம் அவரின் ஆசை வார்த்தைகளை நம்பி பெரிய அளவில் பணத்தை வழங்கியதாகவும் அவர் வாக்குறுதி வழங்கியதைப் போல் அந்த அனைத்துலக பள்ளியிலிருந்து எந்தவொரு குத்தகை வாய்ப்பையும் பெற்றுத்தரவில்லை என்று சந்திரராஜன் போலீசில் புகார் செய்துள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 420 பிரிவின் கீழ் இளங்கோ குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். கோவிட்-19 தொடர்பில் இவ்வாண்டில் மலேசியாவில் 2 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என்று சுகாதார துணை அமைச்சர் டத்தோ லுகான் இஸ்மான் அவாங் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த ஆண்டில் 53 மரணங்கள் நிகழ்ந்த வேளையில் இவ்வாண்டில் இதுவரை 2 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் இவ்வாண்டில் நாடு தழுவிய நிலையில் 41,814 கோவிட் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 83,018 இருந்தது என்று அவர் தெரிவித்தார். எனினும் கோவிட்-19 மிரட்டல் மலேசியாவில் குறைவாகவே உள்ளது என்று அவர் விளக்கினார். 1 மாத ஆண் குழந்தைக்கு உடல் ரீதியாக காயம் விளைவித்ததாக ஒரு தம்பதியர் கோலத்ரங்கானு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 27 வயது சைஃபுல் இக்வான் அப்துல் ரஹ்மான் மற்றும் அவரின் 30 வயது மனைவி நோர் அசீலா ஷாரிஃப் ஆகியோர் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. வளர்ப்பு தாயாரான தனது மனைவியுடன் சேர்ந்து அந்த ஆடவர் தனது சொந்த குழந்தைக்கு காயம் விளைவித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த மார்ச் மாதத்திற்கும் ஜூன் மாதத்திற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் கொலத்ரங்கானு கம்போங் பங்கோல் மணிர் என்ற இடத்தில் அந்த தம்பதியர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.